வணக்கம் நண்பர்களே. ஸோ டிஎன்பிஎல் 2025 மேட்ச் 10 ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் லைகா கோவை கிங்ஸ் வர்சஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல சேப்பாக் தரமா 8 விக்கெட் ஜாஸ்ல வின் பண்ணிட்டாங்க. 3 out of 3 wins, பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல போயிட்டாங்க சொல்ல முடியும். ஸோ சேப்பாக் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. லைகா கோவை கிங்ஸ் 144 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ கோவை பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஆர்டினரியா தான் இருந்துச்சு. ஜிதேந்திர குமார் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு 42 of 20 பால்ஸ் சூப்பரா விளையாடினாரு. மத்த பிளேஸ்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க தவிர பெரிய நாக் விளையாடல. எஸ்பெஷலி ஆண்ட்ரூ சித்தார்த்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சா ஜஸ்ட் 110 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடுறாரு. கண்டிப்பா அவரோட T20 கேம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஷாருக் கான் ரொம்ப கீழே இறங்குறாருங்க. இன் கேஸ் லைகா கோவை கிங்ஸ் டாப் 4 வரணும்னா ஷாருக் கான் நம்பர் 4ல விளையாடி ஆகணும். ஆல்ரெடி 3 மேட்ச் ஆடி 3 லாஸ். அண்ட் சேப்பாக் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகைன் அபிஷேக் தன்வர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. பிரேம்குமார் அவரும் நல்லா போட்டாரு, 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவரோட யாக்கர்லாம் செமையா இருந்ததுன்னா செமையா நெயில் பண்ணாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 15 ஓவர்ல இந்த கேம் முடிச்சிட்டாங்க. ஆஷிக் ஒரு 22 பால்ஸ் 35 அடிச்சாரு. முக்கியமா அபரிஜித்தோட 48 அண்ட் விஜய் சங்கரோட 34 வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கேம் முடிச்சு விட்டாங்க. லைகா கோவை கிங்ஸோட பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி சொல்லிக்கிறது எதுவுமே இல்ல மக்களே.